எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய திரைப்படம் காந்தி கண்ணாடி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நேற்று வரைக்கும் மக்களுடைய அன்பால ஆதரவால நிறைய இடத்துல வந்து ஷோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய ரொம்ப தியேட்டர்லாம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எங்க காந்தி கண்ணாடி டீம் சார்பா என்னுடைய சார்பா பாதம் தொட்ட நன்றிகள். அது நீங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை, இந்த படத்துக்குள்ள வரவேற்பு இல்லை. உங்களுக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பாதம் தொட்ட நன்றி நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், நன்றியோட இருப்பேன். இன்னைக்கு வந்து தியேட்டர் விசிட்காக நாங்கள் 2:30 மணிக்கு சக்தி சினிமாஸ்க்கு ஈரோடுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து சரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி போகலாம்னு சொல்லும்போது இங்க இருந்த அபிலாஷ் அப்படிங்கிற நம்ம நண்பர் வந்து சொன்னாரு, நாங்கள் உங்களுக்காக ஒரு ஷோ ஒன்று போட்டிருக்கோம், நம்ம HMS ட்ரஸ்ட்ல இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் போட்டிருக்கோம், நீங்க எண்ணில் மட்டும் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதுல என்னங்க, நான் தான் முதல்ல வந்து நின்றுக்கணும் அவங்களுக்கு. ஸோ நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா எனக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த படம் ஒரு 1.5 வருஷமா எடுத்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை பத்தி பேசி நாங்க ரொம்ப அழுதோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எங்களுக்கு எமோஷனல் கனெக்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப மன நிம்மதியா இருந்தது, திருப்தியா இருந்தது இப்படி படம் பார்த்ததுன்னு சொல்லும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த HM ட்ரஸ்ட்டுக்கும் நம்ம உள்ள இருக்கிற பெரியவங்க ஒட்டுமொத்த பேருக்கும் இந்த காந்திகண்ண டீம் சார்பா என்னுடைய சார்பா பாவம் தொட்ட நன்றிகள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எமோஷனலா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கான ஒரு திருப்தியா இருக்கு. இல்ல நான் சத்தியமா எதிர்பார்க்கலண்ணே. நான் இந்த வெற்றி படம் அந்த அளவுக்கு போகும், நிறைய ஊர்ல ரிலீஸ் ஆகல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒட்டுமொத்தம் காரணமும் தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் என்னைக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பார்த்தாது. அவங்களுக்கு கடைசியில் நன்றி உள்ளவனா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் பாவத்தோட நன்றிகள். ஆமாண்ணா, நிறைய பேர் எப்பயுமே லாரன்ஸ் அண்ணன் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் 4:30 மணிக்கெல்லாம் தூங்கவே இல்லை. அப்புறம் 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி அது நல்லா நடக்கும், நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு லாரன்ஸ் அண்ணன் அவர் சப்போர்ட் எப்பயுமே நமக்கு உண்டு அண்ணன். அப்புறம் வந்து நிறைய ஹிப்ஹாப் தமிழ் அண்ணன் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாரன்ஸ் அண்ணன் அப்புறம் ஹிப்ஹாப் தமிழ் அண்ணன் ட்வீட் பண்ணாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்குங்க. ஆனா இப்போதான் இந்த படம் வந்திருக்கு, மக்கள் அன்பு கொடுத்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் அடுத்துதான் அதுக்கப்புறம் இனிமே ஏதாவது பிளான் பண்ணுவேன். இந்த படத்தின் மூலமா வந்து வேற டைரக்டர் உங்களை கான்டாக்ட் பண்ணாங்களா? உங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் படம் பார்த்து ரொம்ப யாராவது சொல்றாங்க? வேற ஏதாவது இப்போதைக்கு யாராவது சொல்லணும், இதுக்கப்புறம் தான். நீங்க ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்துல இந்த ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி மறுபடியும் ஃபர்தரா வேற மலை கிராமங்கள் இந்த மாதிரி நம்மளோட வேலையே தானே. எனக்கு நான் எப்படி சொல்றது, அடுத்து இந்த படம் இந்த வேலை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு பெரிய பிளான் இருக்குது. ஆம்புலன்ஸ் கொடுக்கலாம் தாண்டி நம்ம சம்பாதிக்கிறதே மக்களுக்காக தான், மக்களுக்காக மட்டும்தான். கடைசி வரைக்கும் அப்படி பண்ணிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணிட்டே இருப்பேன். இல்ல சமூக சேவை தொடர்ந்து உங்களுக்கான திருமண வாழ்க்கையும் வந்து செய்யணும்னு சொல்லி உங்களோட நல விரும்பிகள் சொல்லிட்டே இருக்காங்க. ஆமாண்ணே. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஆனா அது கூட ஒரு சோசியல் மீடியா கண்டக்ட் பண்றப்ப வந்து லவ் மேரேஜ்னு சொன்னீங்க, அதை காமெடி பண்ணிட்டீங்க. ஆமா, மேரேஜ் வந்து எப்படி சொல்றது, மேரேஜ்லாம் இப்ப எனக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் 5 வருஷம் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நிறைய மக்கள் மனு தான் தராங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு நிறைய அதுக்காக நான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இப்போதைக்கு மேரேஜ் எல்லாம் கிடையாது. ஸோ மக்களுக்காக நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. ஒரு 5-6 வருஷம் ஆகும். மனு தரதுன்னு சொன்னனால கேக்குறேன், மறுபடியும் அரசியல் ஏதாவது? ஐயோ அண்ணா, அண்ணா இல்லண்ணா, அதான் மனுனா ஐயோ அண்ணா, எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அப்படி நோக்கமும் கிடையாது. ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை தான் காரணம். நிறைய இடத்துல சொல்லுவேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அவங்களுக்கு செய்யறது, அவங்க எனக்கு பண்ணதை விட நான் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணல. கடைசி வரைக்கும் அரசியல்லாம் அப்படி எதுவுமே கிடையாதுன்னு, அந்த நோக்கமும் நம்மளுக்கு கிடையாது. நான் சம்பாதிக்கிற காசை வச்சு எல்லாருக்கும் நல்ல செயல் பண்ணணும், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நல்ல செயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரசியல்னு அப்படி நமக்கு ஐடியாவும் கிடையாது, நமக்கு அந்த மோட்டமும் கிடையாது, நோக்கமும் கிடையாதுன்னு. இந்த படத்தின் மூலமா உங்களை எது இன்னும் நல்லா பண்ணணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நடிப்பான், டான்ஸ் இல்லண்ணா, இதே மாதிரி தான் பண்ணணும்னு சொல்றாங்கண்ணே. உள்ள பெரியவங்க கேட்கும்போது இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் கரெக்டா பண்ணணும்னு. பெரும்பாலும் மதராசியை விட இப்ப காந்தி கண்ணாடி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சில விமர்சனம் சொல்றாங்க. அதனால இப்ப சிவகர்த்தனுக்கு நீங்க ஐயோ அண்ணா, இல்ல படத்தோட ரியல் லைஃப்ல மதராசி வந்து காந்தி கண்ணாடி கம்பேர் பண்றப்ப வந்து மதராசி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ரிவ்யூ முதல் நாளே. அதை எப்படி பாக்குறீங்க? ஐயோ அப்படிலாம் அந்த படம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கேன். அண்ணன் படம்னாலும் இது அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து அந்த படம் அண்ணன் எல்லாருமே வேற லெவல்ல, அந்த படத்துடைய மேக்கிங், அந்த படத்துடைய பட்ஜெட், அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே வேற லெவல்னு. அண்ணனுக்கு இருக்க ரெஸ்பான்ஸ், அண்ணன்லாம் ஒரு மிகப்பெரிய ஆள், அண்ணன் ஒரு உச்சத்துல இருக்க நடிகர். நான் சும்மா இப்பதான் நான் ஒரு அச்சத்துல இருக்க நடிகர், இப்பதான் நான் அது பண்ணிட்டு இருக்கேன். ஐயா அப்படிலாம் இல்லைங்க. அந்த அண்ணன் படமும்
படமும் வேற லெவலில் ஓடிட்டு இருக்கு. நம்ம படம் அப்படியே மக்களுடைய ஆதரவுனால மட்டும் அப்படியே சைட்ல அப்படி ஓடிட்டு இருக்குன்னு. வெளியாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, அதுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா இதுக்கு வாங்கன்னு சொன்னீங்க. அது ஒரு சென்டிமெண்டா டச் பண்ணனால படம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதல் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அண்ணா இந்த படத்துக்கு எந்த ஹீரோவும் சொல்ல மாட்டாரு அதுக்காக. இல்ல இந்த படத்துக்கு சக்சஸ் ஆன ஒரே விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் தான். ஸோ அவங்க போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே நிற்கிறேன். இந்த படம் இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு. நிறைய தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகல, நீ ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணமே தமிழ் மக்கள் தான். அவங்களுக்கு ஒட்டுமொத்த பேருக்கு பாதத்தோட நன்றி நான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க நடந்த படம் இல்லை, இன்னைக்கு நான் இல்லை, யாருமே இல்லைண்ணே. கடைசியில் அவங்க நன்றி உள்ளவன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான். முன்னணி ஹீரோக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லைண்ணா அப்படி எதுவும் இல்லை. அந்த படம் ஒரே ஆள் தான் பார்த்தாங்க, லாரன்ஸ் அண்ணன் மட்டும் தான் பார்த்தாங்க. அண்ணன் ரொம்ப ஹாப்பி, அண்ணன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் எப்படி சொல்றது, இந்த படம் ஆரம்பிச்சு சொல்லும் போதே முதல் வார்த்தையே ஹீரோ ஆக்குறேன்னு சொன்னோன்னே ப்ரோ தான் வந்து ப்ரொடியூசரு எங்களை தம்பி தைரியமா நான் பண்றேன்னு சொல்லி வந்தாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு பையனை நம்பி நான் இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது அவர் தான் நன்றி சொல்லணும். ஸோ லாரன்ஸ் அண்ணா அவர் சொன்னாரு கரெக்டா பண்ணிடுவீங்களே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு, ப்ரோட்டையும் கேட்டாரு. ஸோ படம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏன்னா நான் 4:30 காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தேன், கை காலெல்லாம் எனக்கு நடுங்கிடுச்சு. ஸோ வந்து படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து என் கூட வாடா நான் வரேன்டா, அவர் ஷூட்டிங் இருந்துச்சு அண்ணனுக்கு, நான் ஷூட்டிங் தான் தள்ளி வச்சுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி வந்தாரு. வந்துட்டு அண்ணா வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ ஜெயிச்சிட்டடா, நீ அழுதா மக்கள் அழுகுறாங்க, நீ சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க, அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவர் வரணும்னு அவசியமே இல்லை. எனக்காக வந்தாரு. நான் லாரன்ஸ் அண்ணனுக்கு எப்பயுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் கடமை. தேங்க்யூண்ணா, நன்றிண்ணா, எல்லாருக்கும் நன்றி.